ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம அந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கு தமிழ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 மற்றும் 2லேருந்து ஒரு 50 வினாக்களை வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ அதுக்குண்டான சரியான விடை யார் அளிக்கின்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோ அந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ எப்போவுமே எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, செய்வன திருந்தச் செய். நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம திருத்தமாக, அதாவது முழுசாக செய்யணும். அப்போ தான் நம்மளுடைய முழு பலனை அனுபவிக்க முடியும். ஸோ அப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் பார்த்துட்டு ஸோ இப்படி தான் கேட்பாங்க, அப்படி தான் கொடுப்பாங்க, இது நமக்கு தெரிஞ்ச இயல் தானே, தெரிஞ்ச கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருக்காதீங்க. ஏன்னா அந்த மெத்தன போக்கு தான் வந்து உங்களை கடைசியில் எக்ஸாமில் காலவாரி விடக்கூடிய விஷயமா இருக்கும், சரியா? எது நமக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கோமோ அதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா ஓவராக காலவாரி விடுறதா இருக்கும், சரியா? அதனால் நமக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். முழுசாக தெரிஞ்சிருக்கா, ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடோ மட்டும் ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு 10 கொஷின் தெரிஞ்சவொடனே நீங்கள் நல்லா படிக்கணுன்றது அர்த்தம் கிடையாது. 10 கொஷின் தெரில அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரிலன்ற அர்த்தமும் கிடையாது, ஓகேங்களா? அதாவது தெரிஞ்சது சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறோம், தெரியாத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த லைவ், சரியா? நம்ம லைவ் ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ லேட்டஸ்ட் வந்து பார்த்தா இன்றைக்கான முதல் கேள்வி நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா, பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரை மிகழாது என்னும் வரிகள் எந்த தலைப்பின் கீழ் இயற்றப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பு, சரியா? எங்கும் தமிழ், என் தமிழ்லாம் கிடையாது, எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு, ஓகேவா? அடுத்து இரண்டாவது வினா, தவறான கூற்றை தேர்க. சரி, ஒன்று மட்டும் தவறா இருக்கு, எதுன்றது செக் பண்ணி பாருங்க. இது இலக்கணம் சார்ந்த ஒரு வினா, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இதை வச்சு நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் வந்து வினாக்களை கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துக்கு நான் சொல்லலை, இதில் வரக்கூடிய கண்டென்ட், இந்த எதுகை மோனைன்ற கண்டென்ட் வச்சு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 2லேருந்து 3 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேவா? இதுதான் வந்து தவறானது. பாடல் இறுதி எழுத்து ஒன்றி வருது கிடையாது, அந்தாதி, சரியா? இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாடலுடைய முதல் எழுத்தாக வச்சு வருவது தான் அந்தாதி சொல்லுவாங்க. இது மட்டும் தான் தவறானது, மீதி எல்லாமே சரியானது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மூன்றாவது வினா, தவறானதை தேர்க. எது தப்புன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு பொறுத்துக்கு தான், இதில் ஒன்று மட்டும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மனநோய். அதாவது நோன்பு என்பது என்ன அப்படின்னா மனநோய் வராது, இது தவறானது, சரியா? ஸோ அப்போ இதுக்குண்டான சரியான ஆன்சர் என்னத்தை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான்காவது வினா, காந்திய கவிஞர் அழைக்கப்பட்டவர் யார்? இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். இதை ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லைவ் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டஃப்பான கொஸ்டின் வைக்க முடியாது, ஓகேவா? ஒரு சில வினாக்கள் வந்து எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த ஆங்கிளையும் வைப்போம். அந்த மாதிரியான கொஸ்டின் தான் அது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? காந்திய கவிஞர் அழைக்கப்பட்ட யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், ஓகேங்களா? அடுத்து ஐந்தாவது வினா, கூற்றுகளை ஆராய்க. இதில் வந்து சரியான இதுன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா? ஓகே, என்னது 1 மற்றும் 2 தான் சரியானது, ஓகே? 3 மட்டும் தப்பு. ஏன் அப்படின்னா 3 வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இறந்ததால் கிடையாது, பிறந்ததால் வரும், சரிங்களா? ஓகே, அடுத்தது ஆறாவது கேள்வி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலிலும் புகழ் படைத்த உபகாரி என்னும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எல்லாமே பதிலளிப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் அப்படின்னும் போது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உடுமலை நாராயணத்தை தேர்க. நம்ம தமிழ் மொழியை மட்டும் சொல்லாமல் பொதுவாக மொழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த ஒரு ஆன்சர் தவறாக இருக்கும்?
இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு புரிதலோட படித்தாலே வந்து நம்ம இதை படிக்கலனாலும் இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் பொருந்தாது. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி வராது. ஒருத்தவங்க கூட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்கன்னா எழுதி சொன்னால் அது சீக்கிரமாக சொல்லத்தான். பேச்சு மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனடி செய்கையாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது 8வது கேள்வி, பொருந்தாததை தேர்க. இது கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கும், பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா? தொகை சொற்களை வரக்கூடியது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பானதுல ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறானது. அறுசுவை என்பது இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு. ஓகே, இங்கே துவர்ப்பு வரணும், கவர்ப்பு போட்டிருக்கு, அது மட்டும் தவறானது. மீது எல்லாமே சரி. அடுத்து 9வது கேள்வி, தவறானதை தேர்க. பிரித்தெழுதுல இது ஒன்று தவறானதுக்கு எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். அதே மாதிரி சிம்பிளாக ஏமாற்றக்கூடிய கொஸ்டின் கூடாது, சரிங்களா? ஏன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுது வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது வந்து பார்த்தா செல்மியா. செல்மியானது செல் கூட்டல் மியான் தான் வரும், அது மட்டும் தவறானது. மீதி சரியானது. அடுத்து 10வது வினா, தமிழ் எழுத்துக்களை அதன் எழுத்து சாரியுடன் பொருத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, தெளிவாக போடுங்க. அவசரத்தை நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 4 3 2 1 அப்படியே ஆப்ஷன். ஓகே, குறியில் அப்படின்னா கரம், நெடில் அப்படின்னா கான், குறி நெடில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காரம், ஆயுதம் என்பது கேனம், அக்கேனம் சொல்லும் பார்த்தீங்கன்னா அது. அடுத்தது 11வது வினா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காண்பது ஆகியனவும் மொழியே என கூறியவர் யார்? நம்ம நினைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மொழிதான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து சரியாக போடுறீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ்லேயே வரதுனால வந்து தப்புன்றது வாய்ப்பு இல்லை. ஓகே, அது ஆன்சர் ஆப்ஷன் பி மு வரதராசனார். அடுத்தது 12வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணிட்டு திரும்ப அதே நபர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி சார்னு சொல்லிட்டு வேறு அனுப்புறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்குறேன்னா கொஞ்சம் நிறுத்தி கொஸ்டின் படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இங்கே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறது முக்கியம் இல்லை, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது தான் முக்கியம், சரிங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி தான். ஓகேங்களா? அடுத்தது 13வது கேள்வி, கூற்று காரணம் கொஸ்டின். அது தற்போது பல மொழிகள் உலகில் உள்ளன. காரணம் பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியாக ஒலி குறியீடுகளை உருவாக்கினர். இந்த பொத்து சரியா தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஓகே, ஆனால் சரியான விளக்கமானு கேட்டிங்கன்னா விளக்கமாக வர தற்போது பல மொழிகள் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் உருவாக்குனாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னும் போது
இதை நம்ம மேலே போட்டு அதை கீழே போட்டு தான் காரணமாக இருக்கும், இது காரணமாக வராது. சரி, அப்போ விளக்கம் என்பது சரியான விளக்கமாக இருக்க முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரிதான், ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. சரி, அந்த கூற்றுக்கு ஏற்ற காரணம் இங்கே சொல்லலை. சரிங்களா? ஓகே. அடுத்து 14, ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. நிறைய பேர் பி ஒப்பில்லாதன்னு போறீங்க. ஒப்பில்லாத கிடையாது, ஒப்புமை இல்லாத. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 15வது கேள்வி, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, உடுமலை நாராயண கவி. அடுத்தது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 16வது கேள்வி, மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் எது அக்காலத்தில் பயன்பட்டு வந்தது? அந்த 4 வகை தமிழில் எது வந்து வானொலி போன்ற மேடை பேச்சில் வந்து இந்த தமிழ் தான் அதிகமாக பயன்படுத்தும், அது எந்த தமிழ்? ஓகே, ஸோ இந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து நல்லா பதிலளிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ எளிமையான வினாக்கள், ஏன்னா டிபிசி தமிழ் பொறுத்த வரைக்குமே எளிமையான வினாக்கள் தான் கேட்பாங்க, ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. நம்மளால என்ன புரிஞ்சுனா வந்து ஆர்வக்கோளரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க கொஸ்டினை. ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து அட்டன் பண்ணால் தான் வந்து அங்கே போய் அட்டன் பண்ண நினைக்கிறாங்க. ட்விஸ்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தா தமிழில் கேட்க மாட்டாங்க, ஜிகே தான் கேட்பாங்க. தமிழ் நீங்கள் பேசிக்காக படித்து பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். எல்லாத்தையும் படிக்கணும், பேசிக்காக படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். சரி, அந்த ஒரு புரிதல் இல்லாமல் இன்னும் நிறைய பேரோட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வக்குள்ள ஆழமாக படித்து ரொம்ப உள்ள டீப்பாக இறங்கிடுறாங்க. சரியா? அப்படி இறங்குறதோட விளைவு தான் எப்படி ஏறி வருதுன்ற வழி தெரியாமல் கடைசி வரைக்கும் அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளேயே குவிஞ்சு கிடக்குறாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்காதீங்க. இங்கே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த அறிவு இல்லை, பரவலான அறிவு தான் தேவை. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய தமிழ். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 17வது கேள்வி, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை இயற்றியவர் யார்? இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தா நல்லாவே தெரியும். தமிழ் என்பது பேசிக்கான கொஸ்டின் தான், பேசிக்கான விஷயத்தை நம்ம விட்டுறோம், ரொம்ப டீப்பாக கொஸ்டினாக நம்ம ஈஸியாக போட்டுரும். நம்ம எல்லாமே நாமக்கல் கவிஞர் அப்படின்ற பேரை தேர்வோம். நாமக்கல் கவிஞர் தான் வே ராமலிங்கம் தான் அவருடைய முழு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, எந்த சார்பு எழுத்து தற்பொழுது உரைநடை வழக்கில் இல்லை ஆனால் இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது? இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா இந்த சார்பு எழுத்து வந்து பார்த்தோன்னா இலக்கியங்களில் மட்டும்தான் இப்போ இருக்குது, நம்ம உரைநடையில் இதை பார்க்க முடியாது. எது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, குற்றிய லிகரம். ஓகேவா? குற்றிய லிகரம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 19வது கேள்வி, இடைத்தொடர் குற்றியலுகரம் என்பது என்ன? எதை வந்து நம்ம எந்த எழுத்து வந்து அதை இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்கிறோம்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது இடைத்தொடர், நம்ம இடையினம்னா என்ன சொல்லுவோம்? எரள வழ தான் இடையினம் சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த எரள வழ எழுத்துக்களை தொடர்ந்து குசுறு துப்புறு அப்படின்ற அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது தான் இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஸோ அப்போது எரள வழ எழுத்துக்களை தொடர்ந்து வருவது எது? அந்த குற்றியலுகர எழுத்து தொடர்ந்து வந்துச்சுன்னா அதான் இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து 20வது கேள்வி, தவறானதை தேர்க. இந்த 4 ஆப்ஷனை படிச்சுட்டு என்ன சொல்லுங்கள். நான் அப்படியே உட்காந்து படித்தேன்னா உங்கள் வேகத்துக்கு வர முடியாது. ஓகேங்களா? அதனால் கொஸ்டினாக படிச்சேன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் படித்து இது ஆன்சர் எடுத்து சொல்லுங்கள்.
ஸோ இது பெரிய கொஷின், கொஞ்சம் டைம் எடுத்துன்னு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. பேச்சு மொழி திருக்குறளை மொழி நடையில் அமைக்கிறது. சரிங்களா? ஸோ பேச்சு மொழி வராது. அடுத்தது 21வது கேள்வி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்பது யாருடைய ஆசையாக இருந்தது? எந்த கவிஞனுடைய ஆசையா இருக்கு? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து 22வது கேள்வி. இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என கூறியவர் யார்? இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொன்னது யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியர். அடுத்தது 23வது கேள்வி. தமிழின் கிளை மொழிகளில் பொருந்தாது எது? தமிழுடைய கிளை மொழியில் எது வராது? திராவிட மொழிகள் அப்படின்னு திராவிட மொழி கிளைகள்னு சொன்ன நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து தாய்மொழியாக வச்சு பிரிக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எந்த மொழி வராது? நானே பாதி ஆன்சர் சொல்லிட்டேன், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணி இதை ஆன்சர் போட்டிருக்கலாம். இன்னும் ஜாகிரபி மேப் வச்சோட நம்ம இது ஈஸியாக போட்டலாம். ஓகே, இப்போ என்னன்னா நம்ம தமிழ்நாடு இருக்குது, தென்னிந்தியா அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது கிளை மொழி இங்கேருந்து கிளை எது வந்திருக்கும்? சரி, கன்னடம், சரி கேரளா கன்னடம், கேரளாவில் வந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி தான் வரது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து மராத்தி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வரும். ஸோ அப்போ இது வந்து திராவிட மொழியில் வராதுன்னும் போது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. அடுத்தது 24வது கேள்வி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்பட்டவர் யார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உடுமலை நாராயணகவி. ஓகேவா? இதில் உங்களுக்கான 2 கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர்னு சொன்ன பார்த்துட்டோம். இதிலே பகுத்தறிவு பகலவன் ஒருத்தர் இருக்காரு, பகுத்தறிவு கவிஞன் ஒருத்தர் இருக்காரு. சரியா? பகுத்தறிவு பகலவன் யாரு, பகுத்தறிவு கவிஞன் யாருன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து 25வது கேள்வி. சரியானதை தேர்வு செய்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அற்புதம்னா வியப்பான நிகழ்வு, அற்புத நிகழ்வுன்னு சொல்கிறேன் அதுதான். அடுத்து 26வது. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி என்ற பாடலின் ஆசிரியர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஓகேவா? அடுத்து 27வது கேள்வி. பொருந்தாததை தேர்க. ஸோ பார்த்தா பொருந்தாது அப்படின்னும் போது சொல்லும் பொருளில் இந்த ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. நச்சரவம் அப்படின்றது பார்த்தோன்னா மிகுந்த சுவை கிடையாது. சரியா? ஸோ அப்போ நச்சரவம்னா என்னன்றதை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது பொறுத்துக. என்னென்ன விலங்கு என்னென்ன பண்ணுன்றத சொல்லுங்கள். குயில் என்ன பண்ணும், மயில், பன்றி, யானை.
ஸோ இப்போ தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? குயில் வந்து பார்த்தீங்கன்னா கூவும், நம்ம நல்லாவே தெரியும். மயில் வந்து நடனம் ஆடும். ஓகேங்களா? அடுத்தது பன்றி வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு உண்ணும், யானை வந்து அதிமதுரம் உண்ணும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது 29வது கேள்வி. சுரதா யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்டார்? சுரதா யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை மாற்றிக்கொண்டார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி. பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை சுரதா சுப்பு ரத்தினதாசன். ஓகேங்களா? சுரதாவுடைய முழு பேர்னா சுப்பு ரத்தினதாசன். கனக சுப்பு ரத்தினத்து யாருடைய பேர்? பாரதிதாசனுடைய இயற்பெயர். அந்த பேரை தன்னுடைய தாசன் சொல்லிட்டு அவர் என்ன மாற்றி வச்சுட்டார். 30வது கேள்வி. காடு என்னும் தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட சுரதாவின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? அந்த காடுன்ற தலைப்பில் ஒரு பாடல் வந்திருக்கும், அது எந்த நூலிலிருந்து எடுத்திருக்காங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தேன்மழை. காடு இருந்தால் தான் மழை பெய்யும். ஓகேவா? நான் வச்சுங்க. அடுத்து 31. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் எப்பாடலை சார்ந்தது? எந்த வகை பாடல் இது? பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும். ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் கூட உங்களால் பதிலளிக்க முடியுது. ஒரு சில வினாக்கள் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கிளிக்கண்ணி. அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? இது எல்லாருமே ஈஸியாக போட்டுருவீங்க. அது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான், ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவலும் கூட. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ மார்த்தாண்டன். அது ராஜ மார்த்தாண்டம் அவர் எழுதின நூல் தான் அது. அடுத்து 33. பின் வருவனவற்றுள் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் தான். தமிழ்நாட்டில் இந்த புலிகள் காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே போட்டு வச்சுருப்பாங்க, அந்த என்ட்ரன்ஸே. அதை பார்த்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ முண்டந்துறை. அடுத்தது 34வது வினா. முன் இசைவு என்பதன் பொருள் என்ன? முன் இசைவு, இங்கே இசைவு என்பதன் வார்த்தை என்ன? இசைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன் அனுமதி பெறுதல். முன் இசைவு என்பது முன் அனுமதி பெறுதல். அடுத்து 35வது கேள்வி. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாதவ் பையங். அடுத்தது 36வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. யானை சம்பந்தமாக 2 கூற்று கொடுத்துருக்கேன். சரியானது எது, தவறானதுன்னு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது வந்து பார்த்தா 2 மட்டும் தான் சரியானது. 2 தப்பு, 2 சரி, 1 மட்டும் தப்பு. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்காது. சரிங்களா? பொதுவாக அதை வந்து மதம் பிடிக்கும் போது பண்ணுறது வேற, பொதுவாக யானைகளை தாக்காதுன்னு தான் சொல்ல வராங்க. சரியா? அடுத்து 37. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? சரி, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை உள்ளவன். ஆன்சர் ஆப்ஷன் சி பொறாமை உள்ளவனுடைய செல்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஆராயப்படும் சொல்கிறாங்க. அடுத்தது 38.
எந்த விலங்கு தங்கியிருக்கும் காட்டை வளமான காடு என கூறுவர்? எந்த விலங்கு தங்கியிருக்கும் காட்டை வளமான காடு என்று கூறுவர்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, யானை. ஸோ யானை அந்த காட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு வளமான காடாக வந்து கருதுறாங்க. ஓகே, அந்த ஆன்சர் ஆப்ஷன் பி. 39வது கேள்வி, வாய்மை எனப்படுவது யாது? இது திருக்குறள் சம்பந்தமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக எடுத்துறாங்க. ஒரு குறளை கொடுத்துட்டு இதில் வாய்மை என்பது எதை வந்து குறிப்பிடுது, ஓகேவா? அப்போ அந்த குறளுடைய விளக்கம் நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் வாய்மை எனப்படுவது யாதெனில் தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா, தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்தது 40வது வினா, பொறுத்துக. ஒவ்வொரு பால் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? மொத்தம் வந்து பார்த்தா திருக்குறள் 133 அதிகாரம், 1330 குறள்கள் இருக்குங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பால்களை பிரிக்கிறாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் ஒவ்வொரு பாலில் வந்து எவ்வளோ அதிகாரத்தை சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 2. அறத்துப்பால் வந்து பார்த்தீங்கன்னா 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் வந்து 25 அதிகாரம். மொத்தமாக கூட்டிங்கன்னா 133 அதிகாரங்கள் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தா 41வது வினா, தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, இது நம்ம பேசிக்காக படிச்சுன்னு இல்லை, கேள்விப்பட்டு நம்ம இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்போம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம எல்லாமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, நம்ம அப்ளிகேஷன்லாம் போடும்போது பார்த்துருப்போம். ஓகேவா, தமிழ்நாட்டில் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவை, கோயம்புத்தூர். சரிங்களா, ஓகே. அடுத்தது 42வது வினா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். ஓகே, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டியவர் பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் வருவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 43, சுரதாவின் நூல்களில் பொருந்தாதை தேர்க. சுரதா எழுதின சுப்புரத்தின தாசன் அழைக்கப்பட்ட சுரதா எழுதிய நூல்களில் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாது? இது நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம போன வினாலே பார்த்தோம், அதை நம்ம அனலைஸ் பண்ணல. இதுக்கு ஆன்சர் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டின் வந்து இதை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். காடு அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு வந்து எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னா தேன்மழை. அப்போ இதில் எது பொருந்தாது அப்படின்னா அவர் எழுதிய நூலில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, தேன்மொழி தான் வராது. சரிங்களா, அடுத்து 44வது வினா, இந்த 5 ஐவகை பால்களை பொறுத்து வகைப்படுத்திருக்காங்க. இதை வந்து பொறுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. மாணவன் செல்வன் அப்படின்பது ஆண்பால். ஓகேவா, ஆதினி மாணவி என்பது வந்து பார்த்தீங்கன்னா பெண்பால் வந்துடும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மக்கள் அப்படின்னும் போது பன்மை, அப்போ அப்படிங்கும்போது பலர்பால். அடுத்தது வந்து கல் பசு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால். அடுத்தது 45வது கேள்வி, ஜாதோ பையனுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய அமைப்பு எது? மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய அமைப்பு. ஓகே, இந்தியாவின் வனமகன் அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜாதோ பையன் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்தியாவின் பறவை மனிதர்னு சொல்லிட்டு முனைவர் சலீம் அலின்றதை நம்ம முன்னாடி லைவ் டெஸ்ட்டில் பார்த்துருந்தோம். சரியா, 6th புக்கு படிக்கும்போது ஒரு இயல் வரும், அது முனைவர் சலீம் அலி, அவர் தான் வந்து இந்தியாவின் பறவை மனிதர்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வனமகன் யார ஜாதோ பையன், அவருக்கு வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பல்கலைக்கழகம் அப்படின்னும் போது கவுஹாத்தி பல்கலைக்கழகம், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய
கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அடுத்து 46வது கேள்வி, ஜாதவ் பையன் எம்மாநிலத்தை சார்ந்தவர்? ஜாதவ் பையன் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்து 47வது கேள்வி, கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆசிய சிங்கங்களுக்கு பெயர் பெற்றது கிர் சரணாலயம். ஆசிய சிங்கங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கிர் சரணாலயத்தில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த சரணாலயம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, குஜராத். ஓகேங்களா? அடுத்து 48வது கேள்வி, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து கோயம்புத்தூர்னு பார்த்துருந்தோம். அப்போ அப்படின்னும் போது வனக்கல்லூரி எங்க இருக்கு? தமிழ்நாடு ஃபாரஸ்ட் காலேஜ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கோயம்புத்தூர் மாவட்டம் தான். சரிங்களா? கோயம்புத்தூர் தான் இருக்கு. அடுத்து 49, பண்புள்ள விலங்கு எனப்படுவது எது? சரி, நம்ம வந்து விலங்குகளே கீழ்கண்ட எது ஒன்று பண்புள்ள விலங்கா காணப்படுது? இது நம்ம ஒரு பழமொழி தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல. ஸோ இதுக்கு எல்லாமே சரியான ஆன்சர் தான் போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, புலி. புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அதனுடைய பண்பு. ஓகே, அது அந்த பண்பு வந்து மாறாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது கடைசி லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் பாடல் ஆசிரியர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சுரதா. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கொஷின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த 50மே வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 6th 7th 8th புக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான வினாக்கள் தான் வந்து கேட்பாங்க. நம்ம நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டமான கொஷின்லாம் அட்டன் பண்ணிடுறோம். ஆனால் பேசிக்கான கொஷினில் கோட்டை விட்டுரும். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக், மீடியம், அப்புறம் வந்து டஃப் அந்த ஆங்கிளில் படிங்க. ஆனால் பேசிக்கான கொஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா ரொம்ப நம்ம கஷ்டமான கொஸ்டின் கூட நம்ம வந்து சரியான முறையில் படிச்சுட்டா போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 கொஸ்டினுமே நம்ம வந்து சரியான முறையில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரே விஷயம் தான், புக்கை நம்ம டாப் டு பாட்டம் வந்து நம்ம தரவாக படித்தாலே போதும். கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக பதிலளிக்க முடியும். சரியா? ஸோ படித்த எல்லாருக்குமே கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். படிக்காதவங்க தான் இங்கே கஷ்டமாக இருக்கும். சரியா? அப்போ ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பொறுத்து இல்லை, படிக்கிற நம்மளை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 கொஸ்டின் வச்சுருந்தோம். ஸோ 2 விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிச்சதை இப்போ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம 2 வச்சுருந்தோமா, லைவ் முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 ஒரு காட்டியை போய் ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துலாம் கீழே கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க. சரிங்களா? தேங்க்யூ.